ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆணி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா ஜூலை மாதம் 15 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால திருவோண நட்சத்திரத்தோடைய திரிஜென்ம நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரங்கள் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதம் பிறக்குது இல்லையா, 15/6/2025 ஜூன் மாதம் வந்து இந்த 15ஆம் தேதி நீங்கள் என்ன செய்யணும், மாதம் பிறக்கும்போது காலையில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடுங்க. அல்லது வஸ்திரம்னா ட்ரெஸ்ஸு, அப்புறம் குடிக்கிறதுக்கு ஜலம், செருப்பு இருக்கு இல்லைங்களா, காலணி இருக்கு இல்லைங்களா, அது ஏதாவது ஒன்று உங்களால் என்ன முடியுதோ அதை பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் வந்து தானமாக ஒரு ஏழை எளியவர்களுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம். தானம் கொடுத்துட்டு பகவானை வழிபாடு பண்ணிக்கோங்க. அதனால உங்களுக்கு இது கொடுக்கறதுனால, இந்த தானம் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா, அந்த ஆண்டு முழுவதுமே, இந்த வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. ரெண்டாவது வந்து விபத்து கண்டம் அப்படிங்கிறதுக்காது, ஆயில் கண்டம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டங்கள் வராது. நல்ல நிரந்தரமான வருமானங்கள் வரும். பொதுவாகவே இந்த மாதம் வந்து கன்னிராசிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலமாக இருக்குது. சூரியன் வந்து 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்குது. 10ஆம் அதிபதி யார் உங்களுக்கு, ராசியாதிபதி புதனே, 10 குடையவரும் அவர் தான். அவர் ஆட்சி பெற்றிருக்காரு. அப்புறம் குருவும் சேர்ந்திருக்காரு. நல்ல கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து நல்ல வேட்டை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கார். சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். சனி வந்து உங்களோட ராசியை பார்க்குறாரு. ஆனால் அவர் திக்பலம் தான் இருக்கார், 7ல் இருக்கார், திக்பலம் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்குது. பொதுவாகவே கிரகங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி ராசிக்கு வந்து நிறைய காசு பணம் வரக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா சூரியனோட சேர்ந்த குருவும் புதனும் சேர்ந்து, குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிரந்தர வருமானம் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. இந்த மாதம் வந்து நிறைய குட் நியூஸ் வரப்போகுது. நிறைய நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நமக்கா இப்படி ஒரு யோகம் அப்படின்னு சொல்லுவீங்க. பொதுவாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு. கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமேல் நல்ல யோகம் வாழ்வு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அமைப்பு இருக்குது. உண்மையாலுமே அப்படி தான் இருக்குது. கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் என்னென்னா, இன்னும் முன்பை விட வந்து நல்ல முயற்சி பண்ணுங்கள். தொழிலில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சனியுடைய பார்வை என்னென்னா, தாமதப்படுத்துமே தவிர தடைப்படுத்தாது. உங்களுக்கு இந்த எப்போ ராகுகேது பேச்சு முடிஞ்சிச்சோ அப்போவே எல்லா விஷயமும் போயிடுச்சுங்க. நல்லா இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் இந்த கவலையெல்லாம் பட வேண்டாம். பொதுவாகவே கேது வந்து இப்போ 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். செவ்வாய் வந்து இப்போ செவ்வாயும் கேதுவும் 12ஆம் இடத்துக்கு இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் என்னென்னா எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குன்னா, வண்டி வாகனங்களில் போகும்போது மருத்துவ செலவு, உடல் உபாதைகள், இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அதிகமாக டென்ஷன், கன்னிராசிக்காரங்க வந்து என்னென்னா தொழிலில் வந்து நல்லா வரமாட்டேங்குதுன்னு டென்ஷன் ஆகிறீங்க. உங்களுடைய டென்ஷனை குறைச்சிக்கோங்க. அந்த டென்ஷன் ஆகிறதுனால சில விஷயத்தை மாற்ற முடியும்னா டென்ஷன் பண்ணுக்கங்க, டென்ஷன் ஆகிக்கங்க. ஆனால் மாற்ற முடியவே முடியாது. அதனால் டென்ஷனை குறைச்சிருங்க தயவுசெய்து. ஏன் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய தடைகள் இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் விலகுது. ஆனாலும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது அவங்களுடைய உத்தியோக ரீதியாகவோ வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறாங்க. இழந்ததையெல்லாம் மீட்கணும். ஆனால் அது மெதுவாக இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக. இதனால் உடல் பாதிப்படையும். அதனால் நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் செயல்படணும். தொழிலில் நல்ல மாற்றம் இருக்குது. சூரியன் இருக்கார். இந்த சூரியன் வந்து நல்ல நிரந்தர வருமானத்தை கொடுத்துருவார். பெரிய ஆள்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குரு 10லேருந்து தொழிற்சானத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கெல்லாம் ரொம்ப டாப் லெவலில் இருக்குது. இதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது, வெளியூர் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அலைச்சல் இருக்குது, நல்ல ஆதாயம் இருக்குது. 10ஆம் அதிபதி 10ல் ஆட்சி வாங்கியிருக்காரு. அதே மாதிரி
காசு வர வர உங்களுக்கு தொழில் முன்னேற முன்னேற பணிவும் கூட வந்துடணும். இந்த 10ஆம் அதிபதி புதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆணவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துறனா அப்படின்னு ஒரு கெத்து வந்துடும். அந்த மாதிரி கெத்தை மட்டும் கன்னிராசிக்காரங்க விட்டுறணும். இயல்பாக இருக்கணும். அப்போ தான் முன்னேற முடியும். கன்னிராசிக்கு புதன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு. ஸோ உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும், விளம்பரப்படுத்திக்கணும். நான் இந்த விஷயங்களை செய்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்கள் மிகைப்படுத்தி காட்டிக்கணும். அதாவது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கும் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? கன்னி ராசிக்காரங்க இதை புரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஹஸ்த நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும், உத்திர நட்சத்திரக்காரங்க இதுக்கு விதிவிலக்கு. ஆனால் ஹஸ்த நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் நான் எனக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நான் இதெல்லாம் பண்ணுறேங்க, நான் இதெல்லாம் பண்ண எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்திக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும், மிகைப்படுத்தி காமிக்கணும். நல்ல காசு சேர்த்துடலாம். இதுதான் வந்து ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் இதெல்லாம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, உறுதியாக உண்டு. செவ்வாயும் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. பதவி உயர்வோட திடீர்னு டக்குன்னு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு மட்டும் வந்து என்னென்னா அந்த இடம் பிடிக்காமல் இருக்கும். பட் ஆனால் போக போக பழகிக்கிங்க. நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. தொழிலும் உத்தியோகமும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வேற லெவல். ஏன்னா குரு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் அதிபதியை தன்னுடைய சுய வீட்டையே பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சிறப்பான அம்சம் தான். படிக்கக்கூடியவங்க முன்பை விட நல்லா படிக்கிறது, ஞாபக திறன், புத்தி கூர்மையில நல்லா வர்றது. அதே மாதிரி வந்து சில பேருக்கு மெரிட்லேயே வந்து சில விஷயங்கள்லாம் கிடச்சிரும், பேர் புகழ் கிடைக்கும். அதே மாதிரி உயர்கல்விக்கு போகிறது இதெல்லாம் நல்லா இருக்குது. உயர்கல்வியில் ஆல்ரெடி இருக்கிறவங்கலாம் முடிச்சுட்டு நல்ல கேம்பஸில் செலக்ட் ஆகிறதுக்கு உண்டானது. ஒரு சிலருக்குலாம் வந்து படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கும். முக்கியமாக இந்த கவர்மெண்ட்டு சூரியன் வந்து திக்பலமாக இருக்கார் இந்த மாதம். உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கா, அப்போ கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படிங்கிறது உண்டு. அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணி ஏதோ ஒரு நாள் சின்ன சின்னதாக போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம், அது இல்லாமல் புதனும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கனால உங்களுக்கு வந்து பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 4ஆம் இடத்தை 3 கிரகங்கள் பார்க்குது. அதனால் வந்து ஒரு கவர்மெண்ட் பதவி அப்படிங்கிறதுக்கு போய் உட்காரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆல்ரெடி பதவியில் இருக்கங்க இன்னும் உயர் பதவிக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சிவில் சர்வீஸ் எழுதுகிறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப டாப் லெவலில் இருக்குது. நீங்கள் என்ன முயற்சியெல்லாம் போட்டிங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். மிக முக்கியமாக வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து போங்க. வண்டியில் வாகனங்களை பார்த்து போங்க. மிக 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 முக்கியமானது செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 12ஆம் இடத்துல இருக்கனால வண்டி வாகனங்கள் வந்து போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. இந்த கேதுவோடு சேர்ந்துருக்கும் போது பல்லு சம்மந்தப்பட்டது, வண்டி மட்டும் கிடையாது. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி பல்லு சம்மந்தப்பட்டது. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு செலவு கண்டிப்பாக வந்துடும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு, கேதுவோடு சேர்ந்துருக்காரு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். அதுக்காக செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறேன். செவ்வாய் வந்து என்னென்னா பல்லையும் குறிக்கும், அடுப்படியும் குறிக்கும், கணவரையும் குறிக்கும், வீடையும் குறிக்கும், வாகனங்களையும் குறிக்கும். அதனால் இவ்வளோ விஷயங்களையும் சின்னதாக இப்போ ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவராக கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. சர்ஜரி கண்டம்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. சகோதரன் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் சகோதர வழி உறவில் பார்த்து இருந்துக்கணும், சரிங்களா? ஏதாவது சிக்கல்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி கணவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்குது. இப்போ 8ஆம் பார்வையை யாரை பார்க்குறாருன்னா சனியை செவ்வாய் வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து என்னென்னா கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே பெண்கள், கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள், அதுக்கப்புறம் நல்லபடியாக சேர்ந்து வாழ்கிறது, இந்த மாதிரி தான் மாறி மாறி இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது பாதகம்ங்க. ஸோ நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே ஒரு கண்ணு வந்துடும். அதனால் உங்களுக்கு ஒரு சண்டை வந்துடும். இந்த டைமில் வந்து சனி வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்க, அது செவ்வாய் பார்க்குறாரு. இந்த மாதம் வந்து சம்பாதிக்கிறது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, காசு தான் என்னுடைய வாழ்க்கை துணைங்கிற மைண்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா சண்டை வராது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சண்டை,
ஈகோ கிளாஸ் ஆகும், அது அடிதடியில் போகும், பஞ்சாயத்து ஆகும், டைவர்ஸு அப்படிங்கிறதுல போகும். ஆனால் பண்ண மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. சனி இருக்காரு, அதெல்லாம் முறிச்சே விட மாட்டார். சனியோடைய வேலை என்னென்னா ஒரு விஷயத்தை அப்படியே ஜவ்வா இழுக்கிறது. அதனால் வெட்டி விடுற வேலையெல்லாம் இந்த ராகுக்கு இது தான் பார்க்கும். அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் இழுத்து சொல்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. ஆனால் அதுதான் முக்கியமாக கன்னிராசிக்கு டக்குன்னு வராது. கன்னிராசி இயல்பாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நெருடலான விஷயமா இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். உறவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம், நல்ல பாராட்டு, விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஃபாரின் போயிட்டு உங்களோட டேலண்ட்டை காமிக்கிறது, ஒரு ஷோ பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உயரிய விருதுகள் கிடைக்கும். பொதுமக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். உங்களுக்கு அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் வரும். நல்ல இன்கம் இந்த மாதம் உறுதியாக உண்டு. ஏற்கனவே இருந்த சிக்கல்கள்லாம் சால்வாக ஆரம்பிக்கும். அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள், பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் குறையும். உங்களுக்கு அவங்களோட உயர் அதிகாரிகளோட இணக்கமான ஒரு சூழ்நிலை, அதே மாதிரி பாராட்டுகள் கிடைக்கும். நல்ல போஸ்டிங்க்கு போக முடியும். நிறைய சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு. சூரியன் 10ல் இருக்குது. ஒரு கட்சியிலிருந்து உங்களுக்கு பெரிய பாராட்டு கிடைக்கும். மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. திடீர்னு பொதுமக்களுடைய ஆதரவு வரும். உங்களுக்கு 7ல் சனி இருக்கனால பொதுமக்களோட சப்போர்ட் கிடைக்கும், மீடியா சப்போர்ட் கிடைச்சிரும். ஆனால் சுக்கிரன் வந்து எதில் இருக்கார்? அஷ்டமத்தில் இருக்கார். நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பேசும்போது கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுவீங்க. ஆனால் பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு ஒரு கட்சி தலைமையிடமே உங்களுக்கு பாராட்டி ஒரு நல்ல பொறுப்பு, இந்த விஷயத்தை நீ பண்ணு அப்படின்னு பாராட்டும். உங்களுக்கு தலைமை கழகமே பாராட்டும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அரசியல்வாதிக்கு இதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மேரேஜை பொறுத்த வரைக்கும் 7ல் சனி இருக்குது. 7ஆம் அதிபதி 10ல் தான் இருக்கார். 2ஆம் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த மாதம் வந்து இந்த திருமணம் சார்ந்த இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும். உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதை பாருங்கள். மற்றபடி வந்து 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கலாம்னால புத்திர பாக்கியம்லாம் அதை பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் இந்த மாதம் வந்து எக்கனாமிக்கலாக உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.